ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல சல்மான் கான், ராஷ்மிகா மந்தனா, சத்யராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் சிக்கந்தர். இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு விமானத்துல மினிஸ்டரோட பையன் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடக்க பார்க்கறா. அதை பார்த்த நம்ம ஹீரோ சிக்கந்தர் அவனை வெளுத்து வாங்குறாரு. மினிஸ்டர் சிக்கந்தரை கொலை பண்ண ஆளுங்களை அனுப்ப நம்ம சிக்கந்தர் அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய தாதா, அதாவது கேங்ஸ்டர். இந்த கேங்ஸ்டரான சிக்கந்தருக்கும் மினிஸ்டரான சத்யராஜுக்கும் இடையே நடக்கிற கேட் அண்ட் மவுஸ் கேம் தான் இந்த சிக்கந்தர் படமே. படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏஆர் முருகதாஸ் கண்டிப்பா இந்த சிக்கந்தர் படத்துல கம்பேக் தருவார்னு எதிர்பார்த்தேன். ஆனா அவுட்டேட்டடான கதை. நான் நல்லாவே கதை பண்ணிருப்பாருன்னு தான் நினைச்சேன். ஆனா கதையே ரொம்பவே மோசமா இருக்கு. அதே மாதிரி மோசமான பிஜியோ, மோசமான சாங்கு, அதே மாதிரி மோசமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்னு எல்லாமே மோசமா பண்ணி வச்சிருக்காங்க இந்த சிக்கந்தர் படத்துல. நிறைய ஸ்லோ மோஷனான ஷாட்கள்லாம் வரும். அதை எல்லாமே தவிர்த்திருக்கலாம். சல்மான் கானோட ஆக்டிங் நல்லா இருந்தது. அதே மாதிரி சத்யராஜ் இந்த படத்துக்கு தேவையில்லாத வில்ல மாதிரி தான் தோணுது. மொத்தத்தில் இந்த சிக்கந்தர் படமே ஒரு தேவையில்லாத படம் தான். ஏஆர் முருகதாஸ் மதராசி படத்துலையாவது கம்பேக் கொடுப்பாரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சல்மான் கான் பஜ்ரங்கி பைஜான், சுல்தான் அந்த மாதிரி கதைக்கு தேவையான படங்களை சூஸ் பண்ணி நடிச்சாதான் சல்மான் கான்னாலேயே கம்பேக் கொடுக்க முடியும். இந்த சிக்கந்தர் படம் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஆவரேஜான படம் தான் சிக்கந்தர். இந்த படத்துக்கு நாங்கள் தர ரேட்டிங் 5க்கு 2 கொடுக்கலாம். இந்த படம் ஒன்லி ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் தியேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்கு. ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் ஆன பிறகு தமிழ் டப்பிங்லையும் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க இந்த சிக்கந்தர் படத்தை.